உண்மையாகவே அவருக்கு அந்த அரசியல் அறிவு, புலனாய்வு அறிவு அதெல்லாம் இருக்கா? அந்த புளித்த மாவை அரைப்பது போலவே அரைத்து கொண்டிருப்பாருன்னு சொல்லுவாங்க பாருங்க. வழக்கம் போல அதை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு அடிப்படை ஒரு அணுகுமுறை கூட உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தீங்கிறதா எங்களுடைய கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஏதேனும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக யார் அந்த சார்னு வீதியில இறங்கி போராடினீங்களே, இப்ப இந்த போன் கால் உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த சிடிஆர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அவரு நேரடியா அமித்ஷாவுக்கு ஒரு பொக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு பல்ல இழிச்சு காட்டினாரே, அப்ப அமித்ஷாவை விசாரணை பண்ணுவோமா? நான் உண்மையா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்னத்தான் அப்படி நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தீங்கன்னு எங்களுக்கு புரியல. உண்மையான ஆதாரம் இருக்குமானால் நீங்களே நீதிமன்றத்திற்கு போகல. நீதிமன்றத்திற்கு ஏன் போய் இந்த வழக்கில் எங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும் என்று ஏன் முறையிடல? வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பேசுபொருள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக அந்த ஞானசேகரனினுடைய வழக்கு தீர்ப்பை குறித்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு அப்படின்னு ஊடகங்கள் நம்புது. பாஜக சார்பிலும் அதை தொடர்ந்து விவாத பொருளாக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து பேச வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இந்த காணொலியின் வாயிலாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன். அண்ணாமலை அதுல பல தகவல்ல சொல்லி இருக்கிறாரு. நாங்க கூட அதை ரொம்ப ஆர்வத்தோடு தான் நாங்க பார்த்தோம். ஏன்னா ஒரு மாநில தலைவர் என்கிற பொறுப்பு நீக்கப்பட்டு தேசிய அளவுல தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும், குறைந்தபட்சம் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியாவது கிடைக்கும், இல்லது ஒரு இளைஞரணி பதவியாவது கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாத ஒரு மனவிருத்தியில் இருக்கும்போது மாநில தலைவர் என்கிற பொறுப்பு பறிக்கப்பட்டதின் பின்பு ஒரு காணொலியை, அதுவும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிய ஒரு காணொலியை தமிழ்நாடு அரசு 151 நாட்களில் ஒரு தீர்ப்பை, ஒரு குற்றத்தை, அந்த தண்டனையை பெற்று தந்திருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த தீர்ப்பை விமர்சனம் செய்ய வேண்டும்னு ஒருத்தர் வராருன்னா அப்ப என்ன காரணத்துக்காக இதை செய்யறாரு அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு தான் பார்த்தோம். உண்மையாகவே அவரிடத்துல அந்த இன்டெலெக்சுவல் மைண்ட் இருக்கா? உண்மையாகவே அவருக்கு அந்த அரசியல் அறிவு, புலனாய்வு அறிவு அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த காணொலியில எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது ஒரு ஏமாற்றம் தான். வழக்கம் போல அந்த புளித்த மாவை அரைப்பது போலவே அரைத்து கொண்டிருப்பாருன்னு சொல்லுவாங்க பாருங்க. வழக்கம் போல அதை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏதோ மிகப்பெரிய பூதாகரத்தை நான் உருவாக்க போறேன், ஒரு பூகம்பத்தை நான் உருவாக்க போறேன், இந்த வார்த்தை நான் வெளியிட்ட பின்பு, இந்த ஆதாரத்தை நான் வெளியிட்ட பின்பு தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்லாம் பாஜக காரங்க பேசினாங்க. உண்மையாகவே அந்த வீடியோல அப்படி என்னதான் பேசியிருக்கிறாரு? பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. ஆனால் அந்த எந்த கேள்விக்கும் முகாந்தரமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது ஏற்கனவே பல ஊடக விவாதங்களில் சங்கிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் சார்பாகவும் பல முறை அதற்கான பதில்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய குமுலேட்டிவ் ஸ்டேட்மெண்டாகத்தான் அந்த வீடியோவை நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அதுல அவர் பல கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்விகளை நம்ம டீகோட் பண்ண வேண்டிய, அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய ஒரு தார்மீக உரிமை ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் அரசியலில் இருக்கிற நமக்கு இருக்கின்ற காரணத்தினால் அண்ணாமலை அந்த வீடியோல என்ன பேசியிருக்கிறாரு, என்ன கேள்வி எழுப்பி இருக்கிறாரு, என்ன ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறாரு, அது என்ன சொல்ல வருது, அந்த கேள்விக்கும் திராவிட இயக்கத்தின் சார்பாக நமக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுல மிக முக்கியமா அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. 23ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறீங்க, 24ஆம் தேதி அவரை கைது பண்ணி மீண்டும் அவரை விடுதலை பண்றீங்க, மீண்டும் 25ஆம் தேதி கைது பண்றீங்க. அந்த ஒரு நாள் ஏன் தாமதிக்கப்பட்டது? எதற்காக அவர் ரிலீஸ் செய்யப்படணும்? எந்த சாட்சியத்தை கலைக்கிறதுக்காக நீங்க அவரை விடுதலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உண்மையாகவே அவர் எந்த அளவிற்கு காவல்துறையில பணியாற்றி இருக்கிறார், அவருடைய முன் அனுபவம் என்னங்கிறத இந்த ஒரு வார்த்தையை கேள்வியா முன் வச்சாரு பாருங்க, அதிலே அம்பலப்பட்டு போச்சு. குறைந்தபட்சம் ஒரு காவல்துறை அறிவு இருந்தா, ஒரு அரசியல் அறிவு இருந்தாலே போதுமானது இந்த கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும். அவர் எந்த விதத்துல இந்த கேள்வியை முன்வைக்கிறாருன்னே தெரியாது. என் மேல ஒருத்தர் வழக்கு கொடுக்கிறாருன்னா நான் முதல்ல சஸ்பெக்ட், நான் ஒரு குற்றவாளி என்று கருதப்படலை, என் மேல சந்தேகிக்கிறாங்க. என் மேல சந்தேகித்து காவல்துறை என்னை அழைத்து விசாரணை நடத்தும். விசாரணை நடத்தியதின் பின்பு என் மீது வழக்கு தொடுத்தவர்களை கூப்பிட்டு நேரடியாக இவங்க மேல நாங்க சந்தேகிக்கிறோம், இவங்கதான் குற்றவாளியான்னு சொல்லுங்க என்று ஐவிட்னஸின் அடிப்படையில் ஒரு குற்றவாளி தீர்மானிக்கப்படுவார். 24ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். எதன் அடிப்படையில்? சஸ்பெக்ட், அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கூட்டு விசாரணை பண்றாங்க.
25ஆம் தேதி அவர்தான் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்ட பின்பு அந்த பெண் சொல்றாங்க இவர்தான் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட பின்பு அவர் கைது செய்யப்படுறாரு. இதுதானே நடைமுறை. காவல்துறையில இதுதானே இன்னைக்கு ஜனநாயக நாட்டுல நடந்துட்டு இருக்கு. காவல்துறையில இப்படியான ஒரு போக்கு தானே இருக்கு. அதை கேள்வியா கேட்கறீங்களா? அப்ப எந்த காவல்துறையினுடைய ஒரு அடிப்படை ஒரு அணுகுமுறை கூட உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தீங்கிறதா எங்களுடைய கேள்வியா இருக்கு. ரெண்டாவது ஒரு கேள்வி வைக்கிறாரு, ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறேன், ஒரு ஆவணத்தை நான் வெளியிடுறேன்னு சொல்லி சிடிஆர் ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்தாரு. அந்த சிடிஆர் ரிப்போர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, உண்மையாகவே அது பெரிய ஆதாரம் எல்லாம் இல்ல. அவர் சொன்னதெல்லாம் இவ்வளவு நாள் ஊடகத்தின் முன்பாக பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் எவ்வளவு அப்பட்டமான பொய் என்பதை சிடிஆர் ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கு. அவர் என்ன மீண்டும் மீண்டும் சொல்றாரு, அந்த கால் டிராக்கிங் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, 8:52 வரை போன் என்னவா இருந்தது, ஏரோப்ளோன் மோட்ல இருந்ததுங்கிறார். அப்ப 8:52 வரை ஏரோப்ளோன் மோடில் தான் இருந்தது என்பது அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட், நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட். பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறை அதிகாரிடத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த போது எந்த காலும் எங்களுக்கு வரல அப்படிங்கிறது அந்த பெண் சொன்ன வாதம். இப்ப அண்ணாமலை சொன்ன வாதத்தின் அடிப்படையிலும் அந்த பெண் சொன்ன வாதத்தின் அடிப்படையிலும் 8:52 வரை யாரிடத்திலிருந்தும் அழைப்பு வரல. சிடிஆர் ரிப்போர்ட் படி போன் ஏரோப்ளேன் மோட்ல இருந்தது. காவல்துறையினுடைய அறிவிப்பின்படி போன் ஏரோப்ளேன் மோட்ல தான் இருந்தது. அந்த பெண் சொன்ன தகவலின் அடிப்படையில் எந்த அழைப்பும் வரலங்கிறது உறுதியாயிடுச்சு. அண்ணாமலையின் ஸ்டேட்மெண்டின் படி, காவல்துறையின் ஸ்டேட்மெண்டின் படி அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணின் மூலமாகவும் நமக்கு நிரூபணமாகும். இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, அந்த பெண்ணோடு பேசிக்கிட்டு இருந்த போது ஒரு போன் கால் வந்ததாகவும், அந்த போன் கால்ல ஒரு சார் பேசினதாகவும், யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார்ன்னு தமிழ்நாட்டு அரசியல்ல வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த ஆளும் அதிகாரத்திற்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஏதேனும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக யார் அந்த சார், யார் அந்த சார்ன்னு வீதியில இறங்கி போராடினீங்களே. இப்ப இந்த போன் கால் உங்களுக்கு என்ன சொல்லுது, இந்த சிடிஆர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, 8:52 வரைக்கும் போன் ஏர்போன் மோட்ல இருந்தபோது எந்த சார் போன் பண்ணாங்க, எந்த சார் கால் பண்ணாங்க, யார் அந்த சார், யார் அந்த சார்ன்னு சொன்னீங்கல்ல, நீங்க தானே ஊடகத்துல பேசுனீங்க, நீங்க தானே ஊடகத்துல சொன்னீங்க. அந்த பெண்ணும் ஞானசேகரனும் பேசி கொண்டிருந்த போது ஒரு போன் வந்தது, அந்த போன்ல ஒரு சார் பேசினாரு அப்படின்னு அந்த பெண்ணும் சொல்லி இருக்கிறாங்க, காவல்துறை பதிவு செய்திருக்கிறது. யார் அந்த சார் என்று ஊடகத்துல பேசுறீங்க தானே, பொது வழியில பேசுனீங்க தானே, ஆர்ப்பாட்டத்துல சொன்னீங்க தானே. இன்னைக்கு உங்களுடைய நீங்கள் வெளியிட்ட ஆதாரம்னு சொன்னீங்களே ஒரு சிடிஆர் ரிப்போர்ட், அது என்ன சொல்லுது, 8:52 வரை அந்த போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது, ஏர்ப்ளேன் மோடில் தான் இருக்கிறது என்றால் யார் அந்த சார், யார் அந்த சார் என்று வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தீர்களே. நீங்கள் பேசியது, நீங்கள் குதித்தது அப்பட்டமான பொய் என்பது உங்களினுடைய வாதத்தின் மூலமாகவே மெய்ப்பிக்கிறீர்கள் அல்லவா. அதுல மூணாவதா ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன் அமைச்சர் அவர்களை, மாசு அவர்களை விசாரணை செய்யல, ஏன் விசாரணை செய்யணும்? ஒரு புகைப்படம் எடுத்ததற்காக ஏங்க ஒரு அமைச்சர் என்கிற உயரத்தில் இருப்பவர், ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறாரு, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல, முக்கியமான நகரங்கள்ல ஒரு நாள் பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்பாங்க, எத்தனை பேர் வருவாங்க, யாரோட புகைப்படம் எடுப்பாங்கலாம் அவங்க கவனம் வைத்துக் கொள்ள முடியாது. வரவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களா, குற்றவாளிகளா என்று பார்த்து கொண்டுதான் ஒரு படத்தை எடுக்க முடியுமா? ஒரு படத்தை எடுத்தாரு, அந்த நிகழ்ச்சியில இவங்க 2 பேரும் கைகோத்துட்டு இருந்தாங்க, அதனால மா சுப்பிரமணியம் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும், காவல்துறை விசாரித்ததான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்களே. அப்ப நாங்க ஒரு இடத்தில் தாழ்மையான ஒரு கேள்வியை வைக்கிறோம். பொள்ளாச்சி வழக்குல என்ன நடந்தது? அருளானந்தம் யாரெல்லாம் போய் சந்திச்சாரு? 2 வருஷம் கட்சியில வச்சிருந்தீங்கல்ல, அவரு நேரடியா அமித்ஷாவுக்கு ஒரு பொக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு பல்ல இழிச்சு காட்டினாரே. அப்ப அமித்ஷாவை விசாரணை பண்ணுவோமா? அமித்ஷா நேரடியாக மோடியோட தொடர்புல இருக்கிறாரு, மோடி அவர்களை விசாரணை பண்ணுவோமா? அமைச்சர் ரமணா அதிமுகவுல ஒரு நடிகை மேல குற்றம் சாட்டு வச்சாங்களே, அவர் எத்தனை மத்திய அமைச்சர்களோட நெருக்கமா இருந்தவர், அப்ப அத்தனை மத்திய அமைச்சர்களும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவோமா? ஒரு புகைப்படத்துல ஒரு அமைச்சரோடு ஒரு நபர் நிற்கிறார், அந்த ஒரே காரணத்திற்காக ஒரு அமைச்சர் மீது பழி சுமத்த வேண்டும், அந்த அமைச்சரை விசாரணை செய்ய வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயமானது? ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி ஒரு கேள்வி முன்வைக்கலாமா? ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் இருந்தவங்க கூட இப்படி ஒரு கேள்வி எழுப்ப மாட்டான், ஆனால் நீங்கள் எழுப்புகிறீங்க. நாலாவதா ஒரு கேள்வி கேட்டுறாரு, ரொம்ப அடி முட்டாள்தனமான ஒரு கேள்வினா அதை தான் சொல்லணும். மே 14 2வது எஃப்ஐஆர் போடப்படுது, அதனுடைய விக்டம் யார் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏன் அந்த விக்டமை கண்டுபிடிக்காம தீர்ப்பை வழங்குனீங்க? என்ன அவசரத்துக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது? நான் உண்மையா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்னத்தான் அப்படி நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தீங்கன்னு எங்களுக்கு புரியல. ஒரு வழக்கு நடக்குது, அதுல குற்றம் சாட்டப்பட்டவரின் மீது
விசாரணை நடந்து அவர்தான் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே நிலுவையில் இருக்கிற அவர் மீதான பிற வழக்குகள் நடைபெற்று மீண்டும் தீர்ப்பு வழங்கப்பட்டு ஏக காலத்தில் நீதிமன்றத்தில் இருக்கும் போதே பின்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பும் அதோடு இணைந்து ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்கிற வழக்கை நீங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதா? உங்களுடைய அதிகாரி வாழ்க்கையில, போலீஸ் அதிகாரி வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாதா? அடிப்படை ஒரு வழக்கறிஞர் புரிதல், அரசியல் புரிதல் இருந்தாலும் ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய அடிப்படை புரிதல் இருந்தா கூட இப்படி ஒரு கேள்வி நீங்க எழுப்ப மாட்டீங்க. அதுல இன்னும் முக்கியமான ஒரு ஆதாரத்தை நான் வெளியிடுவேன். 48 மணி நேரம் நான் உங்களுக்கு கெடு விதிக்கிறேங்கிறார். நாங்க என்ன சொல்றோம், நீங்க தயவு செய்து வெளியிடுங்க. ஞானசேகரன் அவர்கள் 8:52க்கு பிறகு வெளியே வந்த பிறகு 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரி இடத்துல போன் செய்து பேசினார் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, தயவு செய்து 48 மணி நேரம் நான் இப்ப கூட வெளியிடுங்க. யார் அந்த காவல்துறை அதிகாரிங்கிறத வெளியிடுங்க. எங்களுடைய தாழ்மையான ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? உண்மையாகவே குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு தீர்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பது உங்களுக்கு உள்ளபடியே உணர்த்தி இருக்குமானால், சாட்டை எடுத்துக்கொண்டு நாடகம் ஆடி இருக்க மாட்டீர்கள், நீதிமன்றம் சென்று இருப்பீங்க. நீங்க அந்த பெண்ணுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்று இருந்தால், இன்னைக்கு சிடிஆர் ரிப்போர்ட் கொடுக்குறீங்கல்ல, என்னிடத்துல ஆதாரம் இருக்குங்கிறீங்களே, 2 காவல்துறை அதிகாரி பேசினாங்கன்னு சொல்றீங்கல்ல, கோட்டூர்புரத்துல இருந்த கழக நிர்வாகியை பத்தி பேசுறீங்கல்ல, அவர் அங்கிருந்த செக்யூரிட்டி ரூமினுடைய இன்சார்ஜோட பேசினாருன்னு சொல்றீங்கல்ல, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிராப் நடந்ததுன்னு சொல்றீங்கல்ல, கோட்டூர்புரத்தினுடைய கழக நிர்வாகி மாசு அவரிடத்துல 6 முறை பேசினாருன்னு சொல்றீங்கல்ல, இப்படி எல்லாம் இன்டர்லிங்க் பண்றீங்கல்ல. நான் கேட்கிறேன், இந்த ஆதாரங்களை இவையெல்லாம் ஏன் நீங்கள் வழக்காத நீதிமன்றத்துல கொண்டு போய் சேர்க்கல? நீதிமன்றத்துல ஏன் பேசல? எங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்டுதான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் முறையிடல? உங்களிடத்தில் ஆதாரம் இருக்கிற போது, உங்களிடத்தில் தரவுகள் இருக்கிற போது, உங்களிடத்தில் காவல்துறை பற்றி, அதிகாரிகளை பற்றி அவர்கள் எல்லாம் இதற்கு உதவி இருக்கிறார்கள் என்கிற உண்மையான ஆதாரம் இருக்குமானால் நீங்கள் ஏன் நீதிமன்றத்திற்கு போகல? நீதிமன்றத்திற்கு ஏன் போய் இந்த வழக்கில் எங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும் என்று ஏன் முறையிடல? ஏன் முறையிடவில்லை என்றால் உங்களிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை, உங்களிடத்தில் எந்த விதமான தகவல்களும் இல்லை, உங்களிடத்தில் எந்த விதமான அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லை. ஆனால் இந்த அரசை குற்றம் சொல்ல வேண்டும். இந்த அரசை பற்றி நாள்தோறும் ஊடகங்களில் பேசிக் கொண்டிருந்தால் மட்டும்தான் தன்னுடைய பாப்புலாரிட்டியை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். இழந்த தன்னுடைய பதவியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் தமிழ்நாட்டு அரசில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான புகழும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு 151 நாட்களில் பெற்ற ஒரு தீர்ப்பின் மீது ஒரு மண்ணை வாரி இறைக்க வேண்டும் என்பதற்காக, தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். அவர் வைத்த அத்தனை குற்றச்சாட்டும் அடிப்படை அரசியல் புரிதலற்றது. ஒரு குறைந்தபட்சம் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருந்திருக்குமானால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவருக்கே பதில் கிடைத்திருக்கும். ஆனால் அந்த புரிதல் கூட இல்லாமல் தான் அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார் என்பதுதான் இந்த காணொலியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இன்னும் ஒரு முறை நீங்கள் காணொலியை வெளியிடுங்கள். குறைந்தபட்சம் அரசியல் அறிவோடு, குறைந்தபட்சம் காவல்துறை அறிவை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வீடியோவை வெளியிடுங்கள். நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.